ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம பிசிலேருந்து எப்படி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, அதுவும் எப்படி ஃப்ரீயாக அனுப்புறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வே டு எஸ்எம்எஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மெயிலாக ஃபீமெயிலாக, டேட் ஆஃப் பர்த்து, சிட்டி, அப்புறம் இந்த கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் டேரெக்டாக லாகின் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி மொபைலில் எப்படி கிரியேட் மெசேஜ் கொடுத்தா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுமோ, மொபைல் நம்பர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸு, அந்த மாதிரி ஒரு பாக்ஸு ஜென்ரேட் ஆகிடும். இதில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அவங்க நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே 140 கேரக்டர் வரையும் டைப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெசேஜ் ஒரு மெசேஜுக்கு 140 கேரக்டர் தான் டைப் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் குட் நைட்டுன்னு டைப் பண்ணுறேன், கொடுத்து சென்ட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு நம்ம சென்ட் மெசேஜில் போய் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். மெசேஜ் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம எப்படி நம்ம மொபைல் நம்பர் ஷோ ஆகுதோ அது மாதிரி அதில் வே டு எஸ்எம்எஸ்லேருந்து வந்ததுன்னு ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் குரூப் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். இதில் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு குரூப் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அதேமாதிரி லாங்குவேஜ் எஸ்எம்எஸ், இப்போ இங்கே தமிழ் கொடுத்துட்டு இங்கே கீழே தமிழ்லையும் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லோகேஷ் கம்பெனிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.